Taste the Daily. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே அரசு பள்ளி மாணவியர்கள் தங்கும் விடுதியில் காவலாளியால் 8ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம். அரசு தங்கும் விடுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு முறையான பாதுகாப்பை ஏற்படுத்தாமல் பெண் பாதுகாப்பு குறித்து ஸ்டாலின் வசனம் மட்டும் பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். சென்னை தாம்பரம் அருகே சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு சேவை இல்லத்திலேயே ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பதாக யாரோ எழுதி கொடுத்த டயலாக்கை பேசும் பொம்மை முதல்வரே, உங்கள் ஆட்சியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள்? நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. சென்னை வளசரவாக்கத்தில் திருமண ஆசை காட்டி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த திருவாரூர் திமுக துணை சேர்மனின் மகன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆம்பூர் கோயிலில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை இழைக்கப்பட்ட அவலம். ஆன்மீக ஆட்சி நடப்பதாக வசனம் பேசிய விடிய அரசின் அறநிலையத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்வாரா என பெண்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட கொடூரம். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் 56% அதிகரிப்பு. குழந்தை திருமணங்களுக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தாததால் ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் அவலம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த மூதாட்டி தங்க நகைக்காக கொலை செய்யப்பட்ட கொடூரம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக தனியாக வசித்து வரும் முதியோர்கள் சர்வசாதாரணமாக கொல்லப்படுவது அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. அரசு சேவை இல்லத்திலேயே மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது குறித்து பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும். அரசு சேவை இல்லத்தில் உள்ள சிறுமிகளை காக்க வேண்டிய காவலாளியே இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி எடுக்கும் நடவடிக்கைகள் மீது துளிக்கூட பயம் இல்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே உள்ளதென்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டியில் தோட்டத்து வீட்டில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட மூதாட்டி சாமியாத்தாள் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இன்னும் திருந்தவில்லை என சாடல். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வருகிற புதன்கிழமை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.
முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையில் கரூர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு. அதிமுக சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு. இந்தியா முழுவதும் 6491 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிப்பு. இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் ஒரே நாளில் 358 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தமிழகத்தில் மொத்தம் 219 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்வு. நெல்லையில் பெண் எரித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் தினம்தோறும் நடந்த வண்ணமே உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் கந்துவட்டி கொடுமையால் 70 வயது முதியவர் தாக்கப்பட்ட கொடூரம். கந்துவட்டி வசூலித்தால் கடும் நடவடிக்கை என நீங்கள் இயற்றிய சட்டத்தை தலைநகரிலேயே கடைபிடிக்க தவறியவர்கள் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா முதல்வரே என மக்கள் கேள்வி. சென்னை மாநகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என சென்னை மாநகர காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளன என சென்னை மாநகர காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் மக்களுக்கு எதுவும் சென்றடைவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. திருப்பூரில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 3 லட்சம் ரூபாய் இழந்த பனியன் நிறுவன மேலாளர் விஷம் குடித்து தற்கொலை. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நிரந்தரமாக தடை செய்ய திராணி இல்லாததால் அப்பாவி மக்கள் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையத்தில் வட மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச போதைப்பொருள் மையமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி அருகே சுமார் 1.5 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திமுக ஆட்சி என்பது கஞ்சா மாடல் ஆட்சியாகவே நடைபெறுவதாக மக்கள் கடும் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகளே இறங்கி தள்ளிய அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்துகளை பராமரிக்காமல் பழைய பேருந்துகளையே போக்குவரத்து துறை இயக்குவதால் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சக்கரத்தின் அச்சு முறிந்து 15 பயணிகளுடன் ஸ்டாலின் அரசின் தகரடப்பா பேருந்து ஏரியில் இறங்கியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக பேருந்துகளை பராமரிக்காமல் போக்குவரத்து துறை மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் துவக்கப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா.
ஸ்டாலின் அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே தூய்மை பணியாளரை உருட்டுக்கட்டையால் தாக்கிய திமுக வட்டச் செயலாளர். மாநகராட்சி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் குப்பைகளை கன்னடர் பாளையத்தில் கொட்டக்கூடாது என கூறி திமுகவின் முக்கிய புள்ளியால் ஏவிவிட்டு தாக்கியதாக குற்றச்சாட்டு. திமுக பிரமுகரின் அழுத்தத்திற்கு பணிந்து பாலியல் வழக்கை சரியாக கையாளவில்லை என புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். அனைத்து துறைகளிலும் ஆளும் கட்சியினரின் அழுத்தம் இருந்தால் எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்குவோம் என ஸ்டாலின் வீரவசனம் பேசி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் 56% அதிகரித்துள்ளது ஆய்வறிக்கையில் அம்பலம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறியது, முறையான விழிப்புணர்வுகளை மக்களிடம் ஏற்படுத்தாதது போன்றவை ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தோல்வியை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன. மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்தில் 2 மணிக்கு எடுக்க வேண்டிய பேருந்து 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பேருந்து நிலையத்திற்கு வந்ததால் ஓட்டுநரை காலணியால் அடித்து ரவுடிசம் செய்த பணிமனை அதிகாரி. அரசு அதிகாரி இதுபோன்று ரவுடிசத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் ஆவேசம். டெல்லி, உத்தரகாண்ட், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சைபர் குற்றவாளிகள் வேலைக்கு ஆட்களை எடுத்து கால் சென்டர் நடத்தி பண மோசடியில் ஈடுபட்டு வருவது அம்பலம். ஆபரேஷன் ஹைட்ரா என்ற பெயரில் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஸ்டாலினின் காவல்துறை கூறி வருவதெல்லாம் மக்களை ஏமாற்றும் செயல் என்றும், குற்றவாளிகளை கைது செய்யாமல் ஏவல்துறை உறங்கிக் கொண்டிருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவின் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு 40% பங்களிக்கும் என ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் முதல் 5 இடங்களை கூட தொட முடியாத பரிதாபம். முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சர் மேடைக்கு மேடை தமிழகம் முன்னேறுகிறது என்று பறைசாற்றினாலும் அரசின் நடவடிக்கைகள் பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்வதாக தொழில் முனைவோர் குற்றச்சாட்டு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டம். குறைந்த ஊதியம் வழங்குவதை கண்டித்து பலமுறை போராட்டம் நடத்தியும் ஸ்டாலினை போல் கோவை மாநகராட்சி நிர்வாகமும் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. பள்ளி மாணவிகளிடம் நீங்கள் எல்லாம் குப்பை வேலைக்குத்தான் தகுந்தவர்கள் என்று கூறியதுடன் தவறான முறையில் ஆசிரியர் நடந்து கொள்வதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவிகள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார். ஒழுக்கத்தை மீறும் ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
3 மாதத்திற்கு ஒருமுறை தங்களுடன் ஒன்றாக அமர்ந்து பிரியாணி சாப்பிடுவது போல் போட்டோ ஷூட் எடுக்கும் முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு தூய்மை பணியாளர்கள் கடும் கண்டனம். முறையான ஊதியம், உயிர் உத்தரவாதம், பாலியல் துன்புறுத்தல் போன்றவற்றை அனுபவித்து வரும் எங்களிடம் தங்களது என்னென்ன தேவை என்று குறித்து கூட கேட்க நேரமில்லையா என்றும் தூய்மை பணியாளர்கள் கேள்வி. கோயில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பான தமிழக அரசின் அரசாணைக்கு இடைக்கால தடை. வழக்கு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே திமுக நிர்வாகி வீடு உள்ளிட்ட 2 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீச்சு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளதால் யாருக்குமே பாதுகாப்பு இல்லா அவலம் உள்ளதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் மோசமான பொருளாதார கொள்கைகள் மற்றும் நிர்வாக திறமையின்மையின் காரணமாக அந்நிய முதலீட்டில் 5வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்ட தமிழ்நாடு. உலக முதலீட்டாளர் மாநாடு மற்றும் தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு பயணங்கள் உள்ளிட்டவை ஸ்டாலினின் சுய விளம்பரத்திற்காக மட்டுமே நடத்தப்பட்டது அம்பலம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த 4 பேர் 2 ஆண்டுகளுக்கு பின் பிடிபட்ட அவலம். விடியா ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்து கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது மீண்டும் நிரூபணம் ஆகியுள்ளதாக மக்கள் சாடல். ஸ்டாலின் மாடல் அரசின் பொறியாளர்களின் அலட்சியத்தால் சென்னை மாநகராட்சியின் பூங்காக்கள் பராமரிப்பற்று காணப்படும் அவல நிலை. பருவமழை காலத்தில் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து சேதமடையும் நிலை உள்ளதாகவும் மக்கள் அச்சம். வீடு விற்பனையில் முறையான அறிவிப்பின்றி கூடுதலாக 5% ஜிஎஸ்டி செலுத்தும்படி தமிழக வீட்டு வசதி வாரியம் நிர்பந்திக்க கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியில் சிலிண்டர் வெடித்து 2 படுகாயம். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பள்ளிகளில் பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்படாததே இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கீழவளம் அரசு டாஸ்மாக் கடையில் வாங்கிய மது பாட்டிலில் புழு மூட்டைகள் இருந்ததால் மதுப்பிரியர்கள் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தரமற்ற மதுபானங்களை விற்பனை செய்வதாக மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இரவு 7 மணி வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் 25 நாட்களாக நெல் மணிகள் வெயில் மற்றும் மழையில் கிடந்து வீணானதால் விவசாயிகள் கவலை. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளும் அரசும் தங்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அரியலூரில் 82 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஆலந்துறையர் கோதண்ட ராமசுவாமி கோயில் தேர் சோதனை ஓட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் சிங்கப்பூரைச் சேர்ந்த சரக்கு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 18 ஊழியர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். தீப்பிடித்த சரக்கு கப்பலில் இருந்த 650 கண்டெய்னர்களில் 50 கண்டெய்னர்கள் கடலில் விழுந்ததால் பரபரப்பு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,640 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை ஏற்றம் இறக்கமாக இருந்து வருவதால் நகைப்பிரியர்கள் கவலை. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அடுத்த தானேவில் ரயிலில் இருந்து தவறி தண்டவாளத்தில் விழுந்து 6 பயணிகள் உயிரிழந்த பரிதாபம். புறநகர் மின்சார ரயிலில் கூட்ட நெரிசல் காரணமாக படிக்கட்டில் பயணம் செய்தவர்கள் உயிரிழந்த சோகம். டெல்லி தயாள்பூர் பகுதியில் 9 வயது சிறுமி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைத்து கொலை. சிறுமியின் வீடு அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சூட்கேஸில் ஆடைகள் களையப்பட்டு சிறுமி சடலமாக மீட்பு. விமான மேம்பாட்டு தொழிலில் தடம் பதிக்கிறது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம். அடுத்த 7 முதல் 10 ஆண்டுகளில் 5,000 கோடி ரூபாய் வருவாய் இலக்காக கொண்டு செயல்பட திட்டம். அல் காதிர் அறக்கட்டளை தொடர்பான வழக்கில் சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவியின் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனு நாளை மறுநாள் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை. இருவருக்கும் ஜாமீன் கிடைப்பது உறுதி என இம்ரான்கானின் தெஹ்ரீக்-இ-இன்சாஃப் கட்சி நம்பிக்கை. அரசியல், தொழில்நுட்பம், பத்திரிகை துறைகளில் பணியாற்றுவோரின் ஸ்மார்ட் போன்களை குறிவைத்து சீன ஹேக்கர்கள் அதிநவீன சைபர் தாக்குதல்களை தொடுப்பதாக தகவல். ஸ்மார்ட் போன்களுக்கான பாதுகாப்பு நெருக்கடி உருவாகியுள்ளதாக வெரிஃபை நிறுவனத்தின் ராக்கி கோல்ட் எச்சரிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் இந்திய வம்சாவளியினர் 2 வெற்றி. சஞ்சய் சிங்ஹால் மற்றும் சுக் ஹவுர் ஆகியோர் வெற்றி பெற்று